ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். நிஜமாவே இந்த பயணம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பயணமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பர்ல ஒரு அழகான ஒரு சந்திப்பு. ரோஷன் ஆண்ட்ரூஸ் சார் கூட சென்னையில் பெஸ்நகரில் வீட்டில் ஒரு சந்திப்பு நடந்துச்சு. அதுலேருந்து டப்புன்னு அவ்வளோ வேகமான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. இருந்தது சேலஞ்சஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இதுக்கான வணிக ரீதியாக இந்த மாதிரி பட்ஜெட் இருக்கா, இது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன கேள்விகள் வந்தது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு 7-8 வருஷம் பெண்கள் மையப்படுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்மோ பெரிய ஃபில்மோ வந்தது இல்லையே அப்படிங்கிற கேள்வி வந்துட்டே இருந்தது. மற்ற லாங்குவேஜஸில் ஏன் தமிழில் வரல அப்படின்னு அந்த கேள்வி அப்போ இருந்தாலும் அடுத்த வேலைகள் பார்க்க வேண்டியது. 2D பண்ணிடலாம், 2 பசங்க பேர் வச்சுருக்கிற தியாதேவனை 2Dன்னு வச்சுக்கிற, அப்புறம் அம்மா படமே ஃபர்ஸ்ட் படமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு 2Dலேயே ஆரம்பிச்சாச்சு. 36 வயது நிலை சிவப்பு கம்பளம் பிரித்து எங்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்த அத்தனை பேருக்கும் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது. இப்போ கூட ஞாபகம் இருக்கு, ஜோ ஒரு +2 பொண்ணு மாதிரி டெய்லி நைட் உட்காந்து டயலாக்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தது. ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நைட் ஒரு 9:30க்கு செட் ஆயிரும். 9:30 to 11 ஆயிரும். தனியாக பசங்கள்லாம் சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு அப்புறம் போயிட்டு ஒரு 1 hour டயலாக்ஸ் படிக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு ரோஷன் சார் ஒரு 4 சீன் எடுத்து முடிச்சிருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 days 46 daysக்கு அந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 hour எனக்கு இது சொல்லு, ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் அங்கங்கே நான் ப்ரொனன்சியேஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் மொத்தமாக ஒரு 150% மெமரி அவ்வளோ பண்ணிட்டு இப்போ கூட கேட்டால் ஒரு போய்ட்ரி மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லா டயலாக்ஸும் இப்போவும் ஞாபகம் இருக்கு ஜோக்கு. நான் இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 8 years 9 years கேப்க்கு அப்புறமா ஜோ மறுபடியும் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கும் அதே தான் இருந்திருக்கும். அப்படி ஒரு க்ளோ, அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எனக்கே இழுத்துச்சு. ப்ரிவியூவில் நாங்கள் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு, ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்க்கும்போது அது டோட்டலாகவே இன்னும் வேற மாதிரி இருந்துச்சு. பவர்ஃபுல்லான டயலாக்ஸு, விஜய் சார், இது எல்லாமே நான் நிறையா பேசியாகும். பட் இது எவ்வளோக்கு எவ்வளோ கேரளாவில் மலையாளிஸ்னால எவ்வளோ மதிக்கப்பட்டுச்சோ அதே மரியாதை அதே விஷயம் இங்கேயும் நிகழ்ந்திருக்கு. ஸோ அதுக்கு முதல் மரியாதை, முதல் காரணமாக இருந்த 2 பேரும், ரோஷன் ஆண்ட்ரூஸ் சாரும் சஞ்சய் சாரும் நான் அதை நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் அஸ் சச் அ வண்டர்ஃபுல் கண்டென்ட். இப்படி ஒரு படம் வராமல் போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அப்படி எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே பேச வச்ச உங்கள் 2 பேருக்கும் தான் நான் முக்கியமான அந்த நன்றி சொல்லணும். அஃப்கோர்ஸ் இந்த படத்தை பண்ண அத்தனை பேரும், மலையாளத்தில் பண்ண லிஸ்டன் அவர்களுக்கும் மஞ்சு வாரியர் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த அத்தனை க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும், இந்த படத்தை அங்கே முதல்ல ஜெயிக்க வச்ச மலையாளிஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது மூலமாக தான் அப்படியே இந்த பக்கம் பார்க்க முடிஞ்சது. நம்மளும் அதே மாதிரி ஒரு படத்தை கொடுத்து அவ்வளோ பெண்களுக்கு அவ்வளோ ஒரு விழிப்புணர்ச்சின்னு சொல்லலாம், ஒரு தைரியம் சொல்லலாம், ஒரு சந்தோஷம் சொல்லலாம், ஒரு மரியாதை சொல்லலாம், எல்லாமே இந்த படம் கொடுத்துருக்கு. இது நாங்களாம் சொல்லலை, எங்கள் 2 பேருக்கும் இருக்கிற மெசேஜஸ், இமெயில்ஸு, அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் தான் சொல்லணும். வெறும் நான் நடிச்சிருக்காங்க, குட் ஆக்டிங், குட் ஃபில்ம், இட்ஸ் பி அ ஹிட் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு மெசேஜுமே ஒரு 15 வரி 20 வரிகளாக இருந்தது. இது எனக்கு லைஃப் சேஞ்சிங் படமாக இருக்குது. எனக்கு அப்படியே வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்க தூண்டுற ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு படம் என்டர்டெயின் பண்ணலாம், பட் ஒருத்தங்க லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணுறது, ஒருத்தங்களோட லைஃப்பை ஆல்டர் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஸோ 2D இஸ் ரியலி பிளெஸ்ட் டு ஹேவ் சச் அ ஃபில்ம். 36 வயதிலே இல்லைன்னா எப்படி எனக்கு தெரியவே இல்லை. பட் நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை தாண்டி அவ்வளோ பேரும், நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் ப்ரெஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அத்தனை பேரும் ஒருத்தர் இல்லாமல் அத்தனை பத்திரிகைகள், நியூஸ் பேப்பர்ஸ், வெப்சைட்ஸு, யாரெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட மவுத் பப்ளிசிட்டி, உங்களோட வரிகள், நீங்கள் எழுதின ஒரு வரிகளும் இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்ன ஒரு வரிகளும் இந்த படத்தை தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு சினிமாவாக மாற்றிருக்கு.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது. மனசார நான் அந்த நன்றிகள் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ பெண்கள் வந்து தியேட்டருக்கு வந்திருக்காங்க. ஒருத்தங்க ரொம்ப நகைச்சுவை சொன்னாங்க, சார் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தியேட்டர் பூரா மல்லிப்பூ வாசனை வருது சார், இது வரைக்கும் மல்லிப்பூ வாசனை வந்தது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெண்கள் வந்து தியேட்டருக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் 14 years 10 yearsக்கு அப்புறமா சினிமா பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன பெண்கள் வந்து ஏராளம். ஒரு அம்மா பார்த்தாங்கன்னா என் பொண்ணு கல்யாணம் ஆக போகுது, என் பொண்ணு கூட்டிட்டு போய் இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பையன் பார்த்தானா நான் எங்கள் அம்மா நான் கட்டி பிடிச்சேன், ஒரு 2 நிமிஷம் கட்டி பிடிச்சேங்கம்மா நான் விடவே இல்லை அப்படின்னு ஒரு பையன் சொல்லியிருக்கான். ஒரு 40 வயசுக்கு மேலே பெண்கள் வந்து இதுதான் என் வாழ்க்கை, நான் இதுக்கப்புறமா நான் இன்னும் வேறு மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து மறுபடியும் புதுப்பிச்சு வாழ்க்கையை மாற்றி செஞ்சுருக்காங்க. இது ஆண்களுக்கும் சேர்ந்து போயிருக்கு. எல்லாருமே வந்து ஒரு லைஃப்ல டிஜெக்டடாக இருக்கிற டைம்ல வந்து ஒரு ஸ்பார்க் இருக்கும், ஒரு 20ல வந்து ஸ்பார்க் இருக்கும். பட் மிட் லைஃப் ரைஸ்ன்னு சொல்ற மாதிரி ஒரு 35-40 வரும்போது கொஞ்சம் கம்மியாகும். இந்த படம் பெண்களும் மட்டும் அல்லாது ஆண்களும் பார்க்க வேண்டிய படம் எழுதுனதுக்காகவே ஆண்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் they have been really encouraged. ஸோ இது மாதிரி சொல்றதுக்கு ஏகப்பட்ட ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க கூட உரையாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானே பேசுறத விட இது ஆரம்பிச்சு எனக்கு கூட ஒரு தோழனா நான் எது வந்தாலும் நம்புறதுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 2D ஆரம்பிச்சு இது முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு கூடயே இருந்த என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ராஜசேகருக்கு நான் வந்து மறுபடியும் தேங்க் பண்ணணும். சிபி தேங்க் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட செந்தில் தேங்க் பண்ணணும். ஒருத்தங்க விடாமல் கூட இருந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. கார்த்தி, மணி, அத்தனை பேரும் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குனால வந்து அவங்க தான் முன்ன நின்று இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மொத்தமாக எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி ரோஷன் ஆக்ட்ரஸரோட கைடன்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் விஜய் சார் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் பேக் போன். சந்தோஷ் சார் இப்போ நம்ம கூட இன்னும் வந்து சேரல. சந்தோஷ் சாருக்கும் வந்து என்னோட நன்றி. அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க கண்டிப்பாக அவர் படம் பண்ணுவார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க ஒய்ஃப் தான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் பிஃபோர் ஹி கன்ஃபார்ம் அண்ட் கேவ் த டேட்ஸ் அவங்க வந்து எங்களுக்கு கூட இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரஹ்மான் சாரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஐ திங்க் ஹிஸ் ஃப்ளைட் இஸ் டிலேட், ஹி இஸ் நாட் ஹியர் வித் அஸ். பட் அவரோட கான்ட்ரிபியூஷன் எவ்ரி ஆக்டர், நான் வந்து அந்த நேரத்தை இப்போ எடுத்துக்க விரும்பல, பட் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டர் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் பில்லராக இருக்காங்க. பிளஸ் பண்ணிட்டாங்க. ஜோ, நான் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது வந்து காசுக்காக கிடையாது, இது கிடையாது, உன் கூட ஐ வாண்ட் டு நோ ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் வந்து நான் அவனை பிளஸ் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கூட வந்து நின்று நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நான் இப்போ ரொம்ப மரியாதையோட நினச்சி பார்த்துக்கிறேன். அண்ட் இந்த படம் எப்படி மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணிச்சோ அதே மாதிரி என்னையும் ஜோவையும் இங்கே இருக்கிற டீமையும் வந்து இதை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. எங்களுக்கு வந்து வேற ஒரு விழிப்புணர்வு கொடுத்துச்சு. ஸோ இது அல்லாது படம் வெற்றி இந்த விஷயங்கள் அல்லாது எங்களையும் இந்த படம் தூண்டினதுனால, எங்களையும் இதுக்குள்ள இருந்த விஷயங்கள் வந்து தட்டி விட்டதுனால எவ்வளோ பெண்கள் இருக்காங்க எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது சக்தி மசாலா அவங்க கூட சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது சில பெண்களோட கனவுகளையாவது நம்ம நிறைவேற்றுவோம், கூட நிற்போம். ஒரு வழி, ஒரு சின்ன இதுதான் பாதை அப்படின்னு போட்டு கொடுத்தா மேபி நிறைய பேர் வரலாம், மேபி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியலாம், மேபி இன்னும் நிறைய பேர் பயன்படலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கான விழாவாகவும் இது இருக்கும். இங்கே வந்து நிறையா செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்திருக்காங்க. ஸோ பெண்கள் அகரம் இருக்கிற ஜெயஸ்ரீ அண்ட் அகரம் இருக்கிற பேனல் வந்து அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வச்சுருந்தோம், அவங்களுக்கு வெளிப்புறம் சொல்லியிருந்தோம், அது மூலமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றியும் வந்து ஜெயஸ்ரீ 1-2 வார்த்தை அதை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க நிறைய லெட்டர்ஸையும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஜெயஸ்ரீ அவங்ககிட்ட இருக்குது. ஜெயஸ்ரீ தான் வந்து அகரம் மூலமாக அவங்க வந்து பார்த்துருக்காங்க, நேர்காண்டிருக்காங்க. ஸோ ஜெயஸ்ரீயும் நான் கேட்டுக்கிறேன், அகரம் எப்படி எஜுகேஷனுக்காக பண்ணிட்டு இருந்ததோ இந்த விஷயம் மூலமாகவே இன்னொரு வேர்ட்டிக்கலும் யோசிக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கோம். பெண்களுக்கான தனியாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமும் அகரம் இப்போ யோசிச்சுட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஃபீட்பேக் இருந்துச்சு, என்ன மாதிரியான பெண்கள் சந்தோஷம் அப்படின்ட்டு ஜெயஸ்ரீயை 1-2 வார்த்தைகள் பேச சொல்கிறேன். அவங்க எல்லாத்தையும் மேடல் கூப்பிட்டு அவங்களுக்கு இப்போ மரியாதை செலுத்தப்படும். அதுக்கப்புறமா 36 வாரத்திலே பற்றின 1-2 கேள்வி பதில் வச்சுக்கலாம். தேங்க்யூ. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.